வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கோதுமை மாவை வச்சு ஒரு ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஆப்பமும் கூடங்க. உடனே செஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மணி நேரத்துலேயே புளிச்சிருச்சு. நல்ல வார்ம் பிளேஸாக இருந்தது அப்படின்னா உடனே டக்குன்னு 1 மணி நேரத்தில் ரெடி ஆயிருங்க. நம்ம மாவு அரைச்சி வைக்கிற இடத்த பொறுத்தும். நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி அதுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா உடனே ரெடி ஆயிருங்க. ரூம் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, வெளியிலையும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். கோதுமை ஆப்பம் தாங்க செய்ய போகிறோம். இது கோதுமை 1 கப் எடுத்துருக்குறோம். மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சும்மா காட்டுறதுக்காக எடுத்துருக்குறேன். 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு சாப்பாடுங்க, சோறு, வடித்த சோறு, பழைய சோறு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி சோறு இல்லை அப்படிங்கிறதுல நம்ம அவல் இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க. அவல் கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு சோறு, 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாங்க. தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா 1 கப்பு கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஈஸ்ட் எடுத்துக்கலாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கலாம். இது மர ஸ்பூனு, குட்டி ஸ்பூனு, அதனால நான் வழியாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா 2 ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சுட வச்சு எடுத்துக்கலாங்க. மற்ற ஆப்பம் அப்படின்னா தண்ணி சுட வேண்டியதில்லை. இது கோதுமை ஆப்பம் அப்படிங்கிறதுனால நல்லா தண்ணியை சூடாக எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவு சுட வச்சு அந்த தண்ணியும் 1 கப் இது கூட சேர்த்துக்கலாம். இது தண்ணி பத்தலை அப்படின்னா மறுபடியும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்குங்க. தண்ணி நம்ம மிச்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். தண்ணி இதில் அரைச்சிட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ கொஞ்சமாக காட்டியிருக்கேன். எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க. இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அதே மாதிரி எவ்வளோ நம்ம ஆப்பம் செய்யறதுக்கு வேணுமோ இதே நம்ம சொன்ன அளவில் நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு அரைச்சிருக்கோம், அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. இது எப்படி மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஆகட்டுங்க. 2 மணி நேரத்தில் புளிச்சிரும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை திறந்து பார்க்கலாங்க எந்த அளவுக்கு புளிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக புளிச்சிருக்குதுங்க. பாருங்க, நல்லா சூப்பராக புளிச்சிக்கிச்சு. பாருங்க, நல்லா புளிச்சது தெரியும் உங்களுக்கு. இப்போ பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வெந்நீர் ஊற்றி அரைக்கிறோம். 2வது கோதுமை மாவுக்கு கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா, அதனால நம்ம நீர் ஊற்றி அரைக்கணுங்க. கோதுமை மாவுக்கு கண்டிப்பாக வெந்நீர் ஊற்றி தான் அரைக்கணும். அப்போ தான் அதனோட அந்த வளவளப்பு தன்மையும் போகும். சரிங்க, இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ ஆப்பங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம். மாவை இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா இன்னொரு 1/2 கரண்டி கூட ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி எல்லா பக்கமும் சுற்றி விட்டுடலாம். இதில் உள்ளே இருக்கிற மாவு உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் திரும்ப இதுலேயே ஊற்றிடலாங்க, சட்டியிலேயே ஊற்றிடலாம். இப்படி மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்க. அப்படியே எடுத்துடலாம். லேசாக அப்படி சுற்றிலையும் எடுத்து விட்டுட்டு பாருங்க, சூப்பராக நமக்கு ஆப்பம் வந்துடுச்சு. நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ஆப்பம் ஊற்றிட்டோங்க. இது சுற்றியும் பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக, நடுவில் நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சர்க்கரை கொஞ்சம் போட்டோங்க, அதனால தான் இந்த கலர் வந்துருக்குது. இப்போ இதுக்கு கொஞ்சம் சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க. தேங்காய் பொட்டுக்கல்ல, இஞ்சி, மிளகாய், பச்சை மிளகாய் 2 கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு ஆப்பமும் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஒரு 1.25 கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நமக்கு வேணும்னா கொஞ்சம் அப்படியே மேலால் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால கீழே எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் ஆப்பம் சரியாக பிடிக்காது.
பாருங்கள் நம்மளுடைய சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் அப்படி தாளித்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஆப்பம் வெந்துருச்சு. இந்த ஆப்பத்தையும் அப்படியே எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் ஒரு 2-3 ஆப்பம் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நல்லா சட்டி காஞ்சிட்டா தான் இந்த மாதிரி நல்லா உள்ள ஆப்பம் ஓட்ட ஓட்டையாக நல்லா வருது. கொஞ்சம் சட்டி சூடு கம்மியாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி வர்றதில்ல. அதனால் நல்ல சட்டி காயிட்டோம் அப்படின்னு ஊற்றுங்க. அதுக்கு ரொம்பவும் காய விடக்கூடாதுங்க. காய விட்டுட்டோம்னா சட்டி வீணாக போயிடும். கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு 2-3 மாப்பம் ஊற்றும்போது கொஞ்சம் இது பாருங்கள் நம்மளுடைய சட்னி தாளிச்சாச்சு. சட்டி நல்லா காய்ச்சலுக்கு வரணுங்க. காய்ச்சல் இல்லாதப்போ ஊற்றுறது கொஞ்சம் அந்த உள்ள ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றினோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உள்ள ஏர் பபிள்ஸோட அங்கங்கே நல்ல ஓட்டையாக நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க ஆப்பம். நல்லா பாருங்கள், இந்த 1 ஸ்பூன் சர்க்கரை தான் நம்ம சேர்த்தோம். அதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டன்ட் ஆப்பம், கோதுமை ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பாக, நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்குது. நடுவில் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த மாதிரி சூப்பரான ஆப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சொல்லியிருக்கிற இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டன்ட் கோதுமை ஆப்பம் டக்குன்னு ரெடி ஆயிருங்க. ஒரு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சு கலந்து வச்சு ஒரு 1 மணி நேரத்துலேயே ரெடி ஆயிரும். இன்றைக்கி நம்ம 2 மணி நேரம்னு சொன்னோம், 1 மணி நேரத்துலேயே நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் வார்ம் பிளேஸாக இருக்கணும், சூடான இடமா இருக்கணும். அப்போ சீக்கிரம் டக்குன்னு ரெடி ஆயிரும். சூடான கோதுமை ஆப்பம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ அதை சாப்பிட்டு பார்த்துடலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த நடுவில் சாஃப்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நடுவுலலாம் எப்படி சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட போகிறோங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களே இதை அளவில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.